பாவம் ஓரிடம், பழி ஓரிடம், உண்மை ஒரு நாள் கண்டிப்பாக வெளிப்படும். ஓம் நம சிவாய. ஒரு அந்தணரும் அவரது மனைவியும் தங்கள் 2 வயது குழந்தையுடன் காட்டுப்பாதையில் மதுரை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தனர். களைப்பால் தாகம் ஏற்பட்டது. மனைவியையும் குழந்தையையும் மரத்தடியில் அமர வைத்துவிட்டு அந்தணர் நீர் எடுக்க சென்றார். காற்றின் அசைவில் மரக்கிளையில் சிக்கியிருந்த விஷம் தோய்ந்த அம்பு அவளது வயிற்றில் பாய்ந்தது. மனைவியை இழந்த துயரில் வேடன் மீது சந்தேகம் கொண்டார். நீயே என் மனைவியை கொன்றாய் என்று கோபத்தில் குற்றம் சாட்டினார். மன்னன் முன் கொண்டு செல்லப்பட்டான் வேடன். நான் குற்றமற்றவன் என்று அவன் கெஞ்சிக் கொண்டிருந்தான். கனவில் இறைவன் அருளினான், நாளை திருமண மண்டபத்துக்கு செல். உண்மை வெளிச்சமாயிற்று. வேடன் குற்றமற்றவன் என்று அவர்கள் உணர்ந்தனர். வேடனிடம் மன்னிப்பு கேட்டார் அந்தணர். மன்னனும் அவனை விடுதலை செய்து நஷ்ட ஈடு வழங்கினார். பாவம் ஓரிடம், பழி ஓரிடம், உண்மை ஒரு நாள் கண்டிப்பாக வெளிப்படும். ஓம் நம சிவாயா. அதிகாலை பில்டர் காபி மனம் உங்கள் நாளை இனிதே தொடங்குங்கள். காஃபி வித் ஜீவில் சந்திப்போம். காஃபி வித் ஜிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்களை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க.